தலைமைச் செயலகத்தை பற்றி, அதாவது முதலமைச்சர் இருக்காங்களே, அந்த தலைமைச் செயலகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அங்கே சில அமானுஷ்யங்கள் நிச்சயமாக இருக்குது, டவுட்டே வேண்டாம், இருக்குது. யாரெல்லாம் முதலமைச்சரை பார்க்க போகிறாங்களோ அவங்க எல்லா பேரும் அந்த அமானுஷ்யங்கள் கண்ணில் பட்டுறாங்க. அவங்க எல்லா பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சர்ச்சைகளையும் சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலிகள் இப்போ எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க, என்ன மாதிரி சர்ச்சைகளை சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம்னாவே நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா 2வது முதலமைச்சரான எல்லா பேரும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காமராஜராக இருக்கட்டும், இப்போ பேரறிஞர் அண்ணா ஐநா சபை வரைக்கும் போயிட்டு வந்தார், அவராக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த கோட்டைக்குள்ளார போயிட்டு வந்தவங்க எல்லா பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அதை பற்றி, அந்த அமானுஷ்யங்களை பற்றி தான் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இருக்குது.